Students, நம்ம இந்த வீடியோவில் CBSE Class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரையாங்கிள்ஸ் சாப்டரில் 6.2 கொஸ்டின் நம்பர் 5லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டியும் ஓக்யூவும் பேரலல்னு சொல்லியாச்சு. டிஎஃப்பும் ஓஆரும் பேரலல். தென் ஷோ தட் இஎஃப் பேரலல் டு கியூஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே டயக்ராமை தான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு பிபிடி தான் தேவை. இங்கே பாருங்கள், ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் டி அப்படின்ற ஒரு லைனை பிசிக்கு பேரலாக வரைஞ்சிருந்தோன்னா, அதாவது டின்ற லைன் பிசிக்கு பேரலாக இருந்தால் ஏடி பை டிபியோட வேல்யூவும் ஏஇ பை இசியோட வேல்யூவும் ரேஷியோ சேமாக தான் இருக்கும். இதுதான் பிபிடியோட தியரம். இதை நம்ம வந்து டைரெக்டாக பை பிபிடி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டியும் ஓக்யூவும் பேரலல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டிஇன்ற லைன் இங்கே இருக்குது, ஓக்யூன்ற லைன் வந்து இங்கே இருக்குது. இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு லைனும் பேரலாக வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிளோட நேம் எழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா பிஓக்யூ. இந்த பிஓக்யூன்ற ட்ரையாங்கிளில் தான் இந்த ஓக்யூவும் இந்த டிஇன்ற லைனும் இருக்குது. அப்போ நம்ம எழுதிக்கலாம், இன் ட்ரையாங்கிள் பிஓக்யூ இந்த ட்ரையாங்கிளில் எதெல்லாம் ஈக்குவல்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, டிஇயும் ஓக்யூவும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா பிபிடி தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பை பிபிடின்னு எழுதிக்கோங்க. பிஇ பை இக்யூ PE by EQ equal to இந்த சைடு PD by DO. ஸோ PD by DO அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட முதல் ஈக்குவேஷன். அடுத்து எது ரெண்டும் பேரலல்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிஎஃப்பும் ஓஆரும். டிஎஃப்ன்றது இங்கே இருக்குது, ஓஆர்ன்றது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது ரெண்டும் பேரலல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு சைடும் உள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேர் எழுதணும்னா POR அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் எழுதிக்கணும். இன் ட்ரையாங்கிள் POR. PORன்ற ட்ரையாங்கிளில் எந்த ரெண்டு சைடும் பேரலல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, டிஎஃப்பும் ஓஆரும் பேரலல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண முடியும்னா பிபிடி அப்ளை பண்ண முடியும். பை பிபிடின்னு போட்டு இங்கே எழுதிக்கோங்க. அதே மாதிரி பிஎஃப்பும் எஃப்ஆரும் ஓட ரேஷியோவும் பிஎஃப் பை எஃப்ஆரோட ரேஷியோ கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பிடி பை டிஓக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பிடி பை டிஓன்னு எழுதிக்க முடியும். இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். முதல் ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃப்ரம் 1 and 2 இங்கேயும் ரைட் சைடில் பிடி பை டிஓ இருக்குது, இங்கேயும் ரைட் சைடில் பிடி பை டிஓ தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா பிஇ பை இக்யூவோட வேல்யூ ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்ஆரோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிஇ பை இக்யூவோட வேல்யூவும் பிஎஃப் பை எஃப்ஆரோட வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு கொஸ்டினில். ஸோ இது வந்து பிபிடி அப்படின்றது வந்து லைன் பேரலாக இருந்தால் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறது வந்து பிபிடி. இப்போ நமக்கு இந்த மொத்த ட்ரையாங்கிளோட இந்த ரேஷியோஸ் ஈக்குவல் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இஎஃப்ன்ற லைன் வந்து கியூஆர்ன்ற லைனுக்கு பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரேஷியோ ஈக்குவலாக இருந்ததுனால அந்த லைன்ஸ் நம்ம பேரலல் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. அப்போ எழுதும்போது பை த கான்வர்ஸ் ஆஃப் பிபிடின்னு எழுதிட்டு எழுதணும். ஸோ இஎஃப் வந்து கண்டிப்பாக கியூஆருக்கு பேரலல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ரூஃபாக தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6ல் இந்த ஃபிகர் 6.21 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இந்த டயக்ராமை தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டயக்ராமில் ஏபிசி ஆர் த பாயிண்ட்ஸ் அந்த சைட் ஓபி ஓக்யூ ஓஆர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபின்ற சைடில் ஏன்ற பாயிண்ட், ஓக்யூன்ற சைடில் பி, அதே மாதிரி ஓஆரில் சின்ற பாயிண்ட் எடுத்துக்கணும். such that ஏபியும் பிக்யூவும் பேரலல், ஏசியும் பிஆரும் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டினில் கிவன் கண்டிஷன், கிவன்லேயே அவங்க சொல்லிட்டாங்க ஏபின்ற லைனும் பிக்யூன்ற லைனும் ஈக்குவல் பேரலாக இருக்குது, ஏசியும் பிஆரும் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷோ தட்னா டு ப்ரூவ்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் கொஸ்டினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி பேரலல் டு கியூஆர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் உங்களோட கொஸ்டின். இப்போ இதை நம்ம பிபிடி அப்ளை பண்ணி ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது. ஏபியும் பிக்யூவும் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபின்றது இங்கே இருக்குது இந்த லைன், பிக்யூன்றது இந்த லைன். ஸோ இந்த ஏபியும் இந்த பிக்யூவும் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இந்த ரெண்டு சைடும் உள்ளே வர்ற மாதிரி முதல்ல ஒரு ட்ரையாங்கிளோட பேர் எழுதுங்க. இந்த ட்ரையாங்கிளோட பேர் இன் ட்ரையாங்கிள் பிஓக்யூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பிஓக்யூ அப்படின்ற ட்ரையாங்கிளில் எதெல்லாம் பேரலல், ஏபின்ற சைடும் பிக்யூன்ற சைடும் பேரலாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன அப்ளை பண்ண முடியும்னா பிபிடி அப்ளை பண்ண முடியும். ஸோ பிபிடி தியரம் படி இந்த ஒரு ட்ரையாங்கிளை பார்க்குறோம். இது ரெண்டும் பேரலல் சைட். ஸோ இந்த வேர்டெக்ஸ்லேருந்து பார்க்கும்போது
OA by AP ஓட வேல்யூவும் OB by BQ ஓட வேல்யூவும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும், ரேஷியோ சேமாக இருக்கும். அப்போ OA by AP equal to OB by BQ அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து இங்கே சொல்லியிருக்காங்க ஏசியும் பிஆரும் கூட பேரலாக இருந்ததுன்னு. ஸோ ஏசின்ற சைடு இங்கே இருக்குது, இதுவும் பிஆர்ன்ற சைடு இங்கே இருக்குது, இதுவும் இந்த ரெண்டு சைடும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சைடும் உள்ள வர மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கணும் அப்படின்னா POR அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் PORன்ற ட்ரையாங்கிளில் கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க ஏசி பேரலல் டு பிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசியும் பிஆரும் பேரலாக இருக்கும்போது பை பிபிடி அப்ளை பண்ண போகிறோம். பிபிடி அப்ளை பண்ணும்போது ரேஷியோ சேம். இப்போ ஓலேருந்து பார்க்கும்போது OA பை ஏபியோட வேல்யூவும் OA பை ஏபியோட வேல்யூஸ் ஈக்குவல் டு OC பை சிஆர்க்கு ஈக்குவலாக இருக்கும், OC பை சிஆர்க்கு ஈக்குவலாக இருக்கும். இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு பேருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். OA பை ஏபி, இங்கேயும் OA பை ஏபின்னு இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 முதல் ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணதில் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னா அதோட ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு கூட கண்டிப்பாக ஈக்குவல் தான். OB பை BQ's ஈக்குவல் டு OC பை சிஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்க முடியும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா OBனா இங்கே பாருங்கள் இந்த சைடு கிடைக்குது, OB பை BQ, இதுவும் OC பை சிஆர், இது ரெண்டுத்தோட ரேஷியோ ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. ஸோ பிபிடி படி பார்க்கும்போது இது ரெண்டும் பேரலாக இருந்தால் தான் இந்த ரேஷியோ ஈக்குவலாக வரும். அப்போ கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி படி இவங்களோட ரேஷியோ சேமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிசியும் கியூஆரும் எப்படி தான் இருந்திருக்கணும், பேரலாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ பை த கான்வர்ஸ் ஆஃப் பிபிடின்னு போட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ ரேஷியோ ஈக்குவல்னால பை த கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி பிசி பேரலல் டு கியூஆர்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். யூசிங் தியரம் 6.1 இல்லை யூசிங் தேல்ஸ் தியரம் அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு. Prove that a line drawn through the midpoint of one side of the triangle. ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடோட மிட் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் வரைகிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டு. இப்போ ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளில் டி இஸ் அ மிட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கொஸ்டினில் கிவன் டி இஸ் த மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஸ்டினை படிங்க. midpoint of one side of the triangle is parallel to the another side. இந்த லைன் வந்து ஒரு சைடுக்கு பேரலாக இருந்தது, அதாவது பிசிக்கு பேரலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது it will bisect the third side அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சைடோட மிட் பாயிண்ட் வழியில் வரைகிற லைன் இன்னொரு சைடுக்கு பேரலாக இருந்ததுன்னா இந்த லைன் இன்னொரு சைடை பைசெக்ட் பண்ணோம். அதாவது ஏசின்ற சைடை பைசெக்ட் பண்ணோன்னா இதோட லென்த்தும் சேமாக இருக்கும். அதாவது இப்போ இந்த பாயிண்ட் ஈன்னு வச்சுக்கோங்களேன், ஏஇயும் ஈசியும் சேமாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ இ இஸ் அ மிட் பாயிண்ட்டுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லைன் வந்து பேரலல் அப்படின்னு கொடுத்துட்டதுனால நம்மளால் என்ன அப்ளை பண்ண முடியும்னா பிபிடி அப்ளை பண்ண முடியும். டி இஸ் த மிட் பாயிண்ட்ன்றதை கொஸ்டினில் சொல்லிட்டதுனால ஏடியும் டிபியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்க முடியும் நம்ம. ஸோ முதல்ல கொஸ்டின் கிவனில் வந்து டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்றதுனால நம்மளால் ஏடி இஸ் ஈக்குவல் டு டிபி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஒரு பாயிண்ட்டு. அடுத்து கொஸ்டின் கிவனில் the line is parallel to the another side னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஇ அப்படின்ற லைன் வந்து parallel to பிசியாக இருக்கிறதுனால பை பிபிடி அப்ளை பண்ண முடியும். பிபிடி தியரம் படி ஸோ இந்த லைனும் பேரலல்னா ஏடி பை டிபியோட வேல்யூ கண்டிப்பாக ஏஇ பை இசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏஇ பை இசிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எழுதியாச்சு. ஏடியும் டிபியும் ஈக்குவல் அப்படின்னா இதிலேருந்து இப்படி எழுத முடியுமான்னு பாருங்கள். ஏடியையும் டிபியையும் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் 1 தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். 100% சொல்ல, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி, டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 தான் வரும். அப்படி இல்லைனா இங்கே ஒரு மல்டிபிள் 1 போட்டுட்டு இங்கே மல்டிபிள் இருக்க டிபி இங்கே வந்தால் டிவைடில் வரும். அப்படி டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 வரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஏடி பை டிபியோட வேல்யூ வந்து 1 தான். 1 இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடில் இருக்க இசி இந்த பக்கம் வந்து மல்டிபிள் ஆகும். அப்போ இசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ அப்படின்னு கிடைக்குது. அப்போ இசியோட லென்த்தும் ஏஇயோட லென்த்தும் கண்டிப்பாக என்னன்னு கிடச்சாச்சு, ஈக்குவல்னு கிடச்சாச்சு. ஸோ தேர்ஃபோர் இ இஸ் த மிட் பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ ஏ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படின்னு சொல்லிடலாம். கொஸ்டினில் உங்களுக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. பேரலாக வரைஞ்சிங்க அப்படின்னா இட் வில் பைசெக்ட் த தேர்ட் சைடு, அந்த மூணாவது சைடை பைசெக்ட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ பைசெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். யூசிங் தியரம் யூசிங் த கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அதான் உங்களோட 6.2. கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி யூஸ் பண்ணி ப்ரூவ் தட் த லைன் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். லைன் ஜாயினிங் ஆஃப் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எனி டூ சைட்ஸ். இப்போ ஏபியோட மிட் பாயிண்ட்டை வந்து டின்னு எடுத்துக்கலாம்,
ஏசியோட மிட் பாயிண்ட்டை வந்து ஈன்னு எடுத்துக்கலாம். கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே மிட் பாயிண்ட்ஸ்னு. அப்போ நம்ம சொல்ல போகிறோம் டி அண்ட் இஆர் மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்க போகிறோம். D is a midpoint of AB, E is a midpoint of AC ன்னு தனித்தனியாக எழுதாமல் D and E are midpoints of AB and AC respectively போட்டோம்னா D வந்து AB ஓடது, E வந்து AC ஓட midpointன்னு அர்த்தம். இப்படி எழுதிக்கோங்க. Two sides is parallel to the third side. இந்த ரெண்டு மிட் பாயிண்ட் வழியாகவும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் வந்து அந்த தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டி இஸ் த மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்மளால என்னன்னு சொல்ல முடியும்னா இந்த ஏடியோட லென்த்தும் டிபியோட லென்த்தும் ஈக்குவல்னு சொல்ல முடியும். அதாவது ஏடி இஸ் ஈக்குவல் டு டிபி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஏஇ இஸ் ஈக்குவல் டு இசி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இதில் வந்து டி இஸ் த மிட் பாயிண்ட்டு நம்ம கொஸ்டினில் எடுத்திருக்கோம். D is the midpoint. இதை ஏன் எடுக்கிறோன்னா இதில் E வந்து ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ E is the midpoint இருக்கிறதுனால இது ரெண்டும் கண்டிப்பாக ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஏடியும் டிபியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியும் ஏடியும் டிபியும் டிவைட் பண்ண ஆன்சர் 1 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏஇயும் ஈசியும் சேம் யூனிட் அப்படின்றதுனால இப்போ ஏஇயும் ஈசியும் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 1 தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1, 2ன்னு எடுத்துக்கோங்களேன். ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் 1, 1 இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அப்போ இந்த சைடும் கூட ஈக்குவல்னு சொல்லிடலாம். அப்போ ஃப்ரம் 1 and 2 1ம் 2ம் கம்பேர் பண்ணி பார்த்ததில் நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏடி பை டிபியோட வேல்யூ கண்டிப்பாக ஏஇ பை இசிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ சொல்லிட்டோம். இப்போ ஏடி பை டிபின்றது இந்த லென்த், ஏடி பை டிபியோட லென்த்தும் ஏஇ பை இசியும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த லைன்ஸ் வந்து பேரலாக இருந்தால் தான் ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும். லைன் பேரலல்னா ரேஷியோ ஈக்குவல்னு சொல்கிறது பிபிடி தியரம். ரேஷியோ ஈக்குவலாக இருந்ததுனால இந்த லைன்ஸ் பேரலல் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு பேர் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஸோ பை த கான்வர்ஸ் ஆஃப் பிபிடின்னு எழுதி ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.